இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ கலங்காத. இந்த சமாதானத்தின் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Praise the Lord. இந்த மார்ச் மாதத்தின் 3வது மாதத்தினுடைய இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அவர் கலக்கத்துக்கு தேவனா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேக கலக்கங்கள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள், அநேக பாரங்கள், இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னன்னு சொன்னா, நம் தேவன் அவர் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறாராம். இன்னைக்கு இந்த சமாதானத்தின் தேவன் சொல்லும் பொழுது நமக்கு எல்லா காரியத்திலையும் நம்மளோட வாழ்க்கையில அவர் ஆறுதலை தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு எல்லா காரியத்திலையும் அவர் நம்மளோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நமக்கு அமைதியை தந்து, நம்முடைய இருதயத்துக்கு இளைப்பாறுதலை தந்து, சகல காரியத்திலும் கர்த்தர் நம்மளை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதனாலதான் சொல்ற, அந்த சமாதானத்தின் தேவன் அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த 3வது மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் இருந்து உன்னோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னோட வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நான் செய்வேன். இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ கலங்காத கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்துல நீங்க இந்த வசனத்தை பிடித்து நீங்க நில்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை, இன்னும் மகிமையான காரியங்களை, இன்னும் வல்லமையான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நான் நம்புறேன் இந்த மாதத்துல கர்த்தர் இந்த சமாதானத்துல கர்த்தர் நடத்துவார். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கும் என்னால தன்னுடைய தாயை குறித்து, தகப்பனை குறித்து தானே ஒரு என்னது ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமையில இன்னைக்கு குடும்பங்கள் போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானத்தை இழந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்துல உனக்கும் எனக்கும் கொடுத்ததான ஒரு வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? உனக்கு சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்னு சொல்றாரு. அவருடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பிரியமான கர்த்தருடைய புள்ளியே, நம்முடைய கலக்கங்களை எல்லாம் கர்த்தரை எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, உன் தேவன் சொல்றாரு, கலக்கத்தின் தேவனா இராமல் சமாதானத்திற்கு தேவனா கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை கொடுத்து உன்னை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஒருவேளை இதை நீ கேட்டுக்கொண்டிருக்க, ஒருவேளை நீ இந்த இடத்துல சமாதானத்தை இழந்தவனா இருக்கலாம், ஒருவேளை சமாதானத்தை இழந்தவங்களா நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நான் சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். God bless you. ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் அப்பா, இந்த நாட்களில கர்த்தர் நல்ல வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தின்படி அப்பா, கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறபடினாலே அப்பா, இந்த நாளில் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரே நிற்கிற பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுதுமாய் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்க, அழகாய் நடத்துங்க ஆண்டவரே. சமாதானத்துல கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக வல்லமுள்ள நாமத்துல அப்பா, உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்துல கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.